பெருவினைக்கான இடமல்ல திருப்பரங்குன்றம். இது வந்து சுஜாதா சிவஞானம் தோழர் எழுதி எலக்ட்ரா தோழர் வந்து மொழிபெயர்த்த புத்தகம். இது ஆங்கிலத்தில் கேரவன் இதழில் வந்து வந்த புத்தகம். இதோட முக்கியமான சிறப்பு என்னன்னா, திருப்பரங்குன்றம் எப்படி மதசார்பற்று இருக்கு, மதுரை மக்கள் எப்படி மதசார்பற்று இருக்காங்க, எப்படி மாமா மச்சான் பழகிக்கிறாங்க. மதுரையில் சில கிராமங்கள்லாம் இருக்கு, இஸ்லாமியர்கள் வந்து தாய்மாமாவா சீர் செய்யக்கூடிய கிராமங்கள் இருக்கு, பரிவட்டம் இந்து ஃபங்க்ஷனுக்கு இஸ்லாமியர்கள் பரிவட்டக்கூடிய இடங்களும் இருக்கு. இஸ்லாமியர்களோட தர்கால அமுதாங்கிற சலூன் சேர்ந்தவர், அவர் தான் ஃபர்ஸ்ட் முடி வெட்டுவாராம் அந்த ஃபங்க்ஷன்லாம், அவர் தான் முதல் சாப்பாடே எடுத்து வைப்பாராம். ஸோ இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை கூட இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி தேவைக்கு கொண்டு வந்துட்டாங்க தோழர் அப்படின்னு சொல்லி மதுரை மக்கள் குமுறதை பார்க்க முடியுது. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் எப்படி ஆர்எஸ்எஸோட சங் பரிவாரத்தோட ஒரு இடமா மாறுது, அதுக்குண்டான விஷயங்கள் என்ன, இந்த வழக்கோட தொடர்ச்சி என்ன, எப்படி என்னவா இருக்கு, மதுரை மக்களோட மனநிலை என்னவா இருக்கு, சந்தனக்கூடுனா என்ன அப்படின்னு ஒவ்வொருதையும் ஹிஸ்டாரிக்கலா திருப்பரங்குன்றம் வந்து வெறும் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் சொந்தமா இருந்துச்சா, ஆரம்பத்து சமணர்கள் அங்கே இருந்தாங்களா, அது இல்லை அந்த மலை யார் யாருக்கெல்லாம் சொந்தம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வரலாற்று பூர்வமா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த மாதிரி எழுதியிருக்காங்க. சுஜாதா சிவஞானம் சொல்லணும், அற்புதமா எலக்ட்ரா மொழிபெயர்த்திருக்காங்க. பயணி வெளியீடு.